Happy morning, students. Today we are going to see this chapter, function, from unit 1. So introduction. The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. ஸோ இப்போ அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அல்காரிதம் கான்செப்ட் எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அல்காரிதம் வந்து எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த அல்காரிதம் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம், ஸோ அதை எப்படி எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதோடைய பேசிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய டைம். ஸோ ஒரு ஜாபை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எதை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதோடைய டைமை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஹாவ் எ மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம் த டியூரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் டைம் மஸ்ட் பி இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பைலர் அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய அல்காரிதம் வந்து ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் அதோடைய கம்ப்யூட்டேஷன் டைம் வச்சுட்டு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்பைலர் கம்ப்யூட்டர்ஸ் இதை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, as our the algorithms are expressed using statements of a programming language. ஸோ நெக்ஸ்ட் இந்த அல்காரிதம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுத்துருக்கக்கூடிய எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான அல்காரிதமை நம்ம வந்து எழுதியிருக்கணும். ஸோ அந்த அல்காரிதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஏ பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தென் சப்ரூட்டீன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபினிஷ் த டாஸ்க். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ரிப்பீட்டடாக திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஸோ யூஸ் பண்ண அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ரூட்டீன்ஸ், அதாவது சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ், அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சப்ரூட்டீனே நம்ம ஒவ்வொரு ஜாபை நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ஈஸியாக நம்மளால் ஒரு பர்டிகுலர் ஜாபை வந்து நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு பேபியோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னா அது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணும்போது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோர் தேன் 300 பீப்புள்ஸை நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் இருக்குது, ஸோ வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஒர்க்கையுமே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க மட்டுமே அந்த ஒர்க்கை செஞ்சு அந்த பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ டெக்கரேஷனுக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கேமராவுக்குனா கேமரா தனியாக கேமராமேன் அப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபுட் அப்படின்னு எடுத்தோம்னா குக்கிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஆளை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு இந்த ஜாப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அங்கே ஃபைனலாக எந்த ஜாபுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுட்டை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு இதுனாலும் அங்கே இருக்கக்கூடிய செஃப்பை போய் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னா அவங்கள போய் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா என்ன பண்ணிட்டாங்க அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஜாப் தான், ஒரு ஒர்க்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா செப்பரேட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப் ரூட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் சப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் சிங்கிள் ஃபங்க்ஷன், அதாவது சிங்கிள் ஜாப், அதாவது சிங்கிள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகுது அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தென் சப்ரூட்டீன்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ரூட்டீன்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்க் ஆஃப் நிறைய ரிப்பீட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம திரும்ப அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த மெயின் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ரூட்டீன்னா என்னன்ற டெஃபினேஷனுக்கு தான் நான் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் சப்ரூட்டீன் அப்படின்னா என்னன்னு திரும்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள். சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட்லாம், இது ஒரு 2 மார்க் கொஷினும் கூட சப்ரூட்டீன்ஸ். ஸோ சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுடைய பேசிக் பில்டிங் block of program அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. ஸோ இதை தான் நான் சொன்னேன், subroutines are small sections of code. ஸோ என்ன சொல்ல அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா, தனித்தனியாக நம்ம எப்படி டிவைட் பண்ணோம் அதே மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மால் செக்ஷன்ஸாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஓகேவா, ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டு பெர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர்
டாஸ்க். ஸோ ஒரு ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சப்ரூட்டீன்ஸாக ஸோ நம்ம பிரிக்கிறோம். தட் கேன் பி யூஸ் ரிப்பீட்டட்லி. ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு தடவை நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சப்ரூட்டீன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக திரும்பவும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தீஸ் சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சப்ரூட்டீன்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய 12th பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11th வந்து பேசிக்ஸ் அல்காரிதம்னா என்னன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பேசிக்ஸ் அத்தனையுமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபங்க்ஷனுக்கு நமக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் மெத்தட் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே அதில் வந்து ப்ரோக்ராமை ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஃபங்க்ஷன்ஸை நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பார்க்கலாம், எ ஃபங்க்ஷன் இஸ் எ யூனிட் ஆஃப் கோட் that is often defined within a greater code structure. Specifically, a function contains a set of code that works on many kinds of inputs like variables, expressions and produce a கான்க்ரீட் அவுட்புட். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸோ யூனிட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஸோ அந்த யூனிட் ஆஃப் கோட்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு கிரேட்டர் ஸ்ட்ரக்சர் கோடாக நமக்கு அது ஒரு ப்ரோக்ராமாக நமக்கு க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னென்னலாம் இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் இருக்கலாம், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கலாம், அப்புறம் ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அதை கொண்டு வரக்கூடிய ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த எக்ஸாம்பிள் A := ஸோ வித்தின் பேரந்திசிஸ்குள்ளே 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட எக்ஸாம்பிள் A = 24 அப்படின்றது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், A = 24 has an expression in it, but 24 is not itself an expression. Rather it is a function definition. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, A = 24 அப்படின்றது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா A = 24 அப்படின்றது ஒரு நார்மலான எக்ஸ்பிரஷன் தானே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸ்பிரஷன் மட்டும் கிடையாது, அது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ இதில் அந்த A = 24 அப்படின்றது 24 அப்படின்றது பார்த்திங்கன்னா வித்தின் பேரந்திசிஸ்குள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வித்தின் பேரந்திசிஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுங்கள், இது வந்து ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு அல்காரித்தில் நம்ம வந்து A = ஸோ இந்த மாதிரி வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ணும்போது ஸோ இந்த := அப்படின்ற சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் ப்ரொசீஜர், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டெஃபினேஷன்ஸ் பைண்ட் வேல்யூஸ் டு நேம்ஸ். இன் திஸ் கேஸ் த வேல்யூ 24 பீயிங் பவுண்ட் டு த நேம் A. ஸோ இந்த லைன் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினேஷன்ஸ் பைண்ட் வேல்யூஸ் டு நேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டெஃபினேஷன் இங்கே இது 24 இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைண்ட் வேல்யூ டு நேம் அப்படின்றது எதுனா A. ஓகே, ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை பைண்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இன் திஸ் கேஸ் த வேல்யூ 24 பீயிங் பவுண்ட் டு த நேம் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினேஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஷன்ஸ். அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஆல்சோ நாட் ட்ரீட்டட் அஸ் டெஃபினேஷன். ஸோ இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினேஷன் அப்படின்றது நாட் எக்ஸ்பிரஷன். இந்த டெஃபினேஷன் வந்து எக்ஸ்பிரஷன் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்சோ நாட் ட்ரீட்டட் அஸ் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, A = 24 நார்மலாக நம்ம கொடுக்கறதுக்கும் A = இந்த மாதிரி ப்ராக்கெட் 24 கொடுக்கும் ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ definitions are distinct syntactic blocks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கேன் ஹவ் எக்ஸ்பிரஷன்ஸ் நெஸ்டட் இன்சைட் தம் அண்ட் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ டெஃபினேஷன்ஸ் அப்படின்னா அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு டிஸ்டிங்க் சின்டாட்டிக் பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அது 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய புக் பேக் 5 மார்க் கொஷினும் கூட. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபங்க்ஷன் சாப்டர்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் பாருங்கள். ஸோ பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாசிட்டிவ் டு எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, வேரியபிள்ஸ்.
ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸை தான் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு டைப் வந்து பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்றது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் see an example of a ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது அல்காரிதம் இருக்குது பாருங்கள். ஸோ அல்காரிதத்தில் ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் அதாவது அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் என்ன அப்படின்னா a to the power of b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தான் நம்ம கான்செப்டை வச்சு நம்ம அல்காரிதம் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா சொல்லியிருக்கோம் b கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ b எப்படி இருக்கணும்? ஸோ ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இல்லை 0வை விட மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ நம்மளுடைய அவுட்புட் என்ன? a to the power of b, அதாவது a உடைய பவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் அல்காரிதம் எப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ எப்போவுமே லெட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, லெட் அப்படின்ற கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து ஆர்இசி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அது வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றதால தான் இங்கே ஆர்இசி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஸோ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஸோ அதையே என்ன பண்ணிக்கும் தன்னைத்தானே அது கால் பண்ணிக்கும் அப்படின்னா அதுதான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து ரெக் அதாவது ஆர்இசி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ பவர் ஆஃப் ஏ பி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பவர் ஏ டு தி பவர் பி அப்படின்றதால ஸோ பவர் ஏ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து b கோலன் ஈக்குவல் டு ஸோ பிக்கான வேல்யூ மட்டும் தான் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் b கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்ததால ஸோ அது கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிடணும். ஓகே, ஸோ இஃப் b ஈக்குவல் டு 0 தென் 1. ஸோ எல்ஸ் a இன்ட்டு பவர் ஆஃப் a b மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ எப்போ வந்து b ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு அப்படின்னு கிடைக்குதோ ஸோ அப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 அப்படின்னு வரணும். ஸோ 1 வந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னும் போது தான் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ்னும் போது கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, a இன்ட்டு பவர் ஆஃப் a இன்ட்டு b மைனஸ் 1 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிக்கு வேல்யூ மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் பியோட வேல்யூ வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து b ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்களே இஃப்ல கண்டிஷன். ஸோ அல்காரிதத்தில் நம்ம b ஈக்குவல் டு 0 அப்படின்னும் போது நீங்கள் வந்து பியோட வேல்யூ 0 அப்படின்னு மட்டும் அசைன் பண்ணிக்காதீங்க. நம்ம ப்ரோக்ராமில் எப்படி எழுதுவோம்? b ஈக்குவல் டு 0, அதாவது அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ வேல்யூ வந்து நம்ம b ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ பிக்கான வேல்யூ மட்டும்தான் நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மேலே வந்து b கோலன் ஈக்குவல் டு ஸோ அங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எல்ஸ் a இன்ட்டு பவர் ஆஃப் a இன்ட்டு b மைனஸ் 1 அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து a டு தி பவர் b அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏவோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ a டு தி பவர் அப்படின்னும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஸோ இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிக்குவான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், b மைனஸ் 1. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ எப்போ 0ன்னு கிடைக்குதோ ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா a இன்ட்டு பவர் ஆஃப் a இன்ட்டு b, அதாவது a டு தி பவர் b மைனஸ் 1 அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு சால்வ் ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஸோ நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதை பற்றி டெஃபினேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த above function definition variable b is the parameter and the value which is passed to the variable b is the argument. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் b அப்படின்றது தான் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. the value which is passed to the variable b is the argument அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிக்கு நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ த ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கிவன். ஸோ ப்ரீ கண்டிஷன் அப்படின்றது நம்மளுடைய ரெக்வயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களே நம்மளோட ரெக்வயர்மெண்ட் அது. ஸோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய போஸ்ட் கண்டிஷன், அதாவது நம்மளுடைய அவுட்புட். ஓகே, ஸோ நோட் வி ஹாவ் நாட் மென்ஷன் எனி டேட்டா டைப்ஸ்.
ஸோ இப்போ இந்த அல்காரிதத்தை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு டேட்டா டைப்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ பிக்கான வேல்யூ ஏக்கான வேல்யூ என்ன அப்படின்றத பற்றி நமக்கு தெரியாது. ஸோ அது என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சம் லாங்குவேஜ் கம்பைலர் சால்வ் திஸ் டைப் டேட்டா டைப் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம் அல்காரிதமிக்லி பட் சம் ரெக்வயர் த டைப் டு பி மென்ஷன். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சம் கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்கும், சம் கம்பைலர் வந்து ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்போ வந்து நம்ம டேட்டா டைப் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. So in the above function definition, if expression can return 1 in then branch by the typing rule the enter if expression has type int. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் 1 அப்படின்னு சொல்லுவோம். இஃப் கண்டிஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் இஃப் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 0 தென் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1 அப்படின்னும் போதே அது என்னது நம்பர், அதாவது இன்டீஜர். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணியே இது என்ன டைப் அப்படின்றத கம்பைலரை என்ன பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுவே இதை இன்டீஜர் டைப்பாக கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சின்ஸ் if expression has type int the function return type also int. So b is compared to 0 with the equality operator, so b is also a type of int. Since a is multiplied with another expression using the asterisk operator, a must be an int. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஏ இப்போ 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும்போதே அது இன்ட் டைப் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு 0 அப்படின்னு சொல்லும்போதே அதுவும் என்னது இன்ட் டைப் தான் அப்படின்றது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏ அண்ட் பி வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ்டிக் சிம்பிளை யூஸ் பண்ணி ஏ அண்ட் பி மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ இன்டீஜராக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன கிடைக்குது, அது யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் எல்லாமே இன்ட் டைப், அதாவது இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பாக இருக்குது. ஸோ இதை ஈஸியாக சம் கம்பைலர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால் இட் செல்ஃப் கால் அல்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து அங்கே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொன்னோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஓகே. ஸோ பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஸோ செகண்ட் டைப் வந்து பேராமீட்டர் வித் டைப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.